திருப்பலி முன்னுரை. பொதுக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க வந்துள்ள இறை மக்களே, புனித கார்மெல் அன்னை அன்பியம் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய நற்செய்தியில் கடவுளின் செம்மறி என திருமுழுக்கு யோவானால் சான்று பகரப்பட்ட இயேசுவை நாம் காண்கிறோம். தூய ஆவி புறா வடிவில் இறங்கி வர இறைமகனை உலகிற்கு அடையாளம் காட்டிய அந்த திரு நிகழ்வு இருளை அகற்றி உலகை புனிதப்படுத்த வந்த மெசியாவை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஒவ்வொரு திருப்பலியிலும் திருவிருந்திற்கு முன் இவரே இறைவரின் செம்மறி என நாம் அறிக்கையிடும் வார்த்தைகள் நம் பாவங்களை சுமந்து தீர்த்த இயேசுவின் தியாகத்தை நினைவூட்டுகின்றன. பாவங்களை மன்னிப்பதுடன் நின்று விடாமல் நம் வாழ்வை புனிதமாக மாற்றும் இறைவனின் அழைப்பிற்கு நாம் செவிமடுக்க வேண்டும். மெசியாவின் உண்மையான சீடர்களாக வாழ தேவையான வரங்களை வேண்டி நம்பிக்கையோடு இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் இணைவோம். இறை மக்களே, கடல் அலையெனவே வாரி. வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையெனவே வாரி. நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம். நாடும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். பெருவெள்ளமாகிடுமே, எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம். சிறு துளி பெருவெள்ளமாகிடுமே, எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம். வறியவர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே, வறுமையின் அவலங்கள் அகற்றிடுவோம். வறியவர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே, வறுமையின் அவலங்கள் அகற்றிடுவோம். தேவன் அரசும் மலர்ந்திடுமே, அன்பும் நீதியும் வளர்ந்திடுவோம். பாருங்கள் இறை மக்களே, கடல் அலையெனவே வாரி. நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம். நாளும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். அருளொளி மனதில் கலந்திடவே, கரைகளை இதயத்தில் கலைந்திடுவோம். அருளொளி மனதில் கலந்திடவே, கரைகளை இதயத்தில் கலைந்திடுவோம். மனதினில் மனிதம் மலர்ந்திடவே, எழுகின்ற தீமைகள் அழித்திடுவோம். மனதினில் மனிதம் மலர்ந்திடவே, எழுகின்ற தீமைகள் அழித்திடுவோம். உரிமைகள் உடைமைகள் அடைந்திடவே, இயேசுவின் கொள்கைகள் ஏற்றிடுவோம். பாருங்கள் இறை மக்களே, கடல் அலையெனவே வாரி. நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம். நாளும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். அந்த குரலை நாளினுடைய திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம்.
66வது ஆண்டு பிறந்தநாள் கொண்ட திருவாளர் வேளாங்கண்ணி அவரை நிறைவாக ஆசீர்வதிக்க நல்ல உடல் நலத்தால் கடவுளை ஆசீர்வதிக்க அவருக்காக திருப்பலியில் ஒப்பு கொடுப்போம். மேலும் இன்றைய நாளில் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடக்கூடிய 37வது ஆண்டு திருமண சரளா மைக்கேல் திருமண வாழ்க்கை கடவுளை ஆசீர்வதித்து தொடர்ந்து அவளை நல்லபடியாக வழிநடத்தவும். 13வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடக்கூடிய ஆரோக்கிய ஸ்டாலின் மெச்சிலா அவர்களுக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள். இறைவன் இவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க இவர்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மற்றும் இந்த திருப்பலியானது இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஆரோன் ஃபெலிக்ஸ், டெய்ஸி ஃபெலிக்ஸ் வேளாங்கண்ணி அவருடைய உடல்நலத்தையும் ஒப்பு கொடுத்து நன்றியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் இந்த திருப்பலியானது சிறப்பு கருத்தாக மார்க் டெனிஸ் ஷெமீலா மேரி பிளஸிங்ஸ் ஃபார் மேரேஜுக்காக ஒப்பு கொடுத்து செபிக்க நம்மை அழைக்கிறார்கள், வேண்டுவோம். மற்றும் இத்திருப்பலியானது ஆண்மலை பாட்சிக்காக ஜேசி பெத்லின், லோர்டு மேரி என்கிற கஸ்தூரி, ஜான்சன், சதீஷ்குமார், ஐயம்மாள், மாசிலாமணி, சாமிநாதன், அருளப்பன், லூர்து மேரி, ஆரோக்கிய மேரி, ஜெயராம், லோகநாயகி, ரெஜினா, எஸ் ஜெகநாதன், ஏஆர் மோசி, மித்ரா மற்றும் சர்சத் ஜேசுதாஸ், மோகன்ராஜ், உத்திரைய மேரி ஆரோக்கிய சேமை, ஆந்தோனி சாமி விஜயா என்கிற ஆரோக்கிய மேரி, எலியாஸ், ரஜினி, உபகார மேரி, செபாஸ்டின் பெர்னாண்டோ ஆரோக்கிய சாமி, திரேசம்மாள், அந்தோனிமாள் ஆகியோருடைய ஆண்மலை பாட்டுக்காக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீண்ட இடைவெளி அல்லது விடுமுறைக்கு பிறகு ஆண்டவன் சன்னிதானத்தில் நம்ம எல்லோரும் குழுமிருப்பது அவ்வளவு அழகு, மகிழ்ச்சி. ஒரு புதிய நாளையும் புதிய வாரத்தையும் கடவுள் நமக்கு வழங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி அந்த இறைவன் யார் என்பதை திருமுழுக்கு யோவான் அவ்வளவு அழகாக சொல்லுகிறார். அந்த வார்த்தையை தான் நாம் திருப்பலியில் திருவிருந்து பெறுவதற்கு முன்பாக தினசரி நாம் பயன்படுது. என்ன வார்த்தை அது? திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றி சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? கடவுளின் ஆட்டுக்குட்டி, இதோ கடவுளின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த வார்த்தை நாம் தினசரி திருப்பலி நாம் சொல்லியிருக்கிறோம், பல ஆண்டுகளாக சொல்லியிருக்கிறோம். அதை தான் ரொம்ப அழகாக இன்றைக்கி நாம் தியானிக்க. இயேசுதான் உலகின் பாவங்களெல்லாம் போக்குவர், அவரே செம்மறியும் ஆட்டுக்குட்டியும். அப்படிப்பட்ட உன்னதமான இயேசுவை பற்றிய இறையல் உண்மைகளை நாம் தெரிந்து இயேசுவின் திருவுளம் ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கையின்படி இன்னும் கூடுதலாக மகிழ்ச்சியாக மனநிறைவோடு இந்த வாரம் இந்த நாட்களெல்லாம் அமைய ஆண்டவன் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுப்போம், கரங்கள் குவிப்போம். இறைவனுடைய சன்னிதானத்தில் நம்ம உள்ளத்தை திறந்து இறைவனுக்கு நன்றியும் ஆண்டவரை பற்றிய பல உண்மைகளை நாம் தெரிந்து இயேசுவின் மேல் நம்பிக்கையுடைய மனிதர்களாய் மக்களாக வாழ இந்த வாரத்தையும் இறைவன் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து கடவுளுக்கு உகந்த விதத்தில் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளுக்காக மனமருந்து மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கமைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்மை எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்க்கைக்கு இறைவன் நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளம் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மஞ்சாதை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. என்றென்றுமல்ல எல்லாம் அல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. மது மக்களின் வேண்டுதல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் மது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைக்குள் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகி உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறைவனின் ஊழியர் இஸ்ரேல் மக்களை அவரிடம் மீண்டும் அழைத்து வருவார் என்றும் அவர் உலகின் எல்லை வரை மீட்பு செல்ல பிற இனத்தாருக்கு ஒளியாக விளங்குவார் என்றும் இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. இறைவனின் அழைப்பிற்கு பணிந்து நடக்கும் அவரது ஊழியரின் சிறப்பினை விளக்கும் இவ்வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை சொற்றொடர்கள் 3 மற்றும் 5 முதல் 6 முடிய. ஆண்டவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே உன் வழியாய் நான் மாற்றூறுவேன் என்றார். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே, என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும்
நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். 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 நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தி, எனவே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளை, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றே நான். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீ இதை அறிவீர். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். இரண்டாம் வாசகம் முன்னுரை. கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதராக இருக்க கடவுளின் திருவுளத்தால் அழைக்கப்பட்ட பவுல் கொரிந்து நகரிலுள்ள இறைமக்களுக்கு வாழ்த்து கூறி அவர்கள் புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளதை நினைவூட்டுகிறார். நாமும் கிறிஸ்துவின் பெயரால் புனிதர்களாக வாழ விடுக்கும் இந்த அழைப்பிற்கு செவி மடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 1 முதல் 3 வரை. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும்
யாவருக்கும் நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாக்கு மனிதரானார், நம்மிடையே கூடிக்கொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 29 34 முடிய. இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் சம்மரியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட உன்னிடம் பெற்றவர், ஏனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்து வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது வருவதை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லி இருந்தார். நானும் கண்டேன். இவரே இறை மகன் என சான்றும் கூறி வருகிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவன் சன்னிதானத்தில் வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு திருப்பலியில் கூடுதலாக கடந்த வாரம் நாம் வருகை தந்து இதில் இடைப்பட்ட காலத்தில் தமிழர் திருநாள் பொங்கல் திருவிழாவெல்லாம் நாம் அவரவருடைய நிலையில் நாம் கொண்டாடி மீண்டுமாக புதிய வாரத்தை நாம் தொடங்க கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி போதுமான அருள் ஆசீர் ஆற்றல் ஞானம் நம்பிக்கையெல்லாம் நாம் பெற்று நம்முடைய திருமண குடும்ப தனிப்பட்ட வாழ்வை இன்னும் கூடுதலாக மகிழ்வோடு மனநிறைவோடு அர்த்தமுள்ள விதத்தில் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை நகர்த்தி செல்ல மீண்டும் வருகை தந்திருக்கிறோம் இல்லையா? இது ஒரு அழகு, ஒரு பேரழகுதான். ஆகவே இன்றைக்கெல்லாம் இந்த குளிர் காலம் சற்று அப்படியே நாம் இருந்தாலும் குறைந்தாலும் போனாலும் வந்தாலும் இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேடி நாடி வருவது. ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கடவுள் நம்மை வழிநடத்தி கொண்டே வருது. அதுவும் நாட்கள் வேகமாக செல்க. கிறிஸ்மஸ் கொண்டாடு, நியூ இயர் வந்தது, பொங்கல் வந்தது, அடுத்த நாட்கள் நகர்ந்து கொண்டு வாரங்கள் மாதங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதில்
கடவுள் பாருங்க எவ்வளவு அழகாக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வழிகளில் ஒவ்வொரு வடிவங்களில் ஒவ்வொரு கோணம் அவரவருடைய நம்பிக்கைக்கேற்ப இறைவன் நம்மை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். அந்த நம்பிக்கை தான் நமக்கு இன்னும் கூடுதல் பலத்தையும் சக்தியும் நிம்மதியும் நிறைவும் தருவது என்பதை நாம் அழகாக உணர்வோம். இந்த நாளுடைய இறையல் சிந்தனை நம்முடைய வாழ்வியலோடு ஆண்டவர் இயேசு பற்றிய அழகான உண்மை ஒரு கூற்றை நாம் அதை பற்றி தான் நாம் தியானிக்க இருக்க போது அதில் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சற்று நாம் அலசலாம். நாம் யார், எதில் இருக்கிறோம், நம்முடைய அடையாளம் தான் என்ன என்றெல்லாம் பல கேள்விகளுக்கான பதிலையும் நாம் தேடுவோம். அன்புக்குரியவர்களே, டென்மார்க் பகுதியில் கஃபன் ஆகன் என்கின்ற ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு சர்ச் பேர் இவாஞ்சலிக்கல் லூத்ரன் சர்ச். அந்த ஆலயத்துக்குள்ளாக ஒரு அற்புதமான திருவுருவச் சிலை, ஆண்டவர் இயேசுனுடைய கிறிஸ்துஸ் என்கின்ற சிலை ஆகியால் அதுங்க ஒளிபரப்புவாங்க. அந்த சிலையை அதை பற்றி ரொம்ப அழகாக அந்த சிலையை நிறுவியிருக்கிறார்கள். அதை செய்தவர் பெர்டல் டோர் வால்ஸ்டன் என்பவர். இந்த சிலையை பற்றி உங்களுக்கு சொல்ல ஆசைப்படும். இதை நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணலாம், இங்கேயும் போட சொல்லியிருக்கிறேன். ஆகிய இந்த சிலை எப்படி என்றால், இது ஒரு பளிங்கு கற்களால் செய்ய இதை சிற்பி நினைக்கிறார். சரிங்களா? பளிங்கு கற்கள். அதை செய்வதற்கு முன்பாக, பளிங்கால் செய்வதற்கு முன்பாக களிமண்ணால் முதலில் செய்ய வேண்டும். ஆகவே இவருடைய எண்ணம் என்னவென்றால், ஒரு பெரிய களிமண்ணெல்லாம் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார். அதில் இயேசுடைய முகம் எப்படி இருக்குன்னா, அப்படியே அண்ணாந்து பார்த்து பின்னை நோக்கி அப்படி இருப்பது போல, கரங்கள் இப்படி கீழே நோக்கி இருப்பது போல இதான் அவர் செய்கின்ற சிலை. அதை களிமண்ணால் செய்து அந்த நாள் இரவு முழுவதும் அந்த கலைக்கூடத்தில் வைத்துவிட்டு, ஏன்னா அது காய்ந்த பிறகுதான் அடுத்து அதை பளிங்கு கற்களை செய்வதற்குரிய வேலைகள் நடைபெறும். ஆகையால் பின்னை நோக்கி அப்படி ஆண்டவருடைய முகம் இருப்பது போல, கைகள் கீழே நோக்கி இருப்பது போல அதை செய்துவிட்டு அவர் வீட்டுக்கு செல்கிறார். அந்த கலைக்கூடத்தில் வைத்துவிட்டு என்ன நடக்குதுன்னா, அந்த இடமானது கடலுக்கு அருகாமல் இருக்கிறது. கடலிலிருந்து வரக்கூடிய அந்த பனிக்காற்று, வேகமாக வீசக்கூடிய அந்த பனிக்காற்று அந்த கலைக்கூடத்திற்கால அந்த செய்யப்பட்ட அந்த ஈரம் பதிந்த களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த முகத்தின் மேல், ஸ்டாச்சு மேல் படுகிறது. பட்டு அது ஈரம் அதிகமாகிறது. விண்ணை நோக்கி அப்படி கொண்டிருந்த ஆண்டவுடைய முகம் சிரம் தாழ்த்தி இப்படி வருகிறது. இப்படி கரங்கள் கீழே நோக்கி இருப்பது அப்படி நோக்கி அப்படி விரித்து கொண்டு மக்களை அரவணைப்பது போல அது தானாக மாறுகிறது. அந்த பனிக்காற்று பட் அடுத்த நாள் இவர் சிற்பி பார்க்கிறார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், ஆனால் அதில் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிறது. என்னவென்றால், நாம் நினைத்தது வேற, ஆனால் இந்த அழகான இமேஜ், இந்த உருவம் அவ்வளவு அழகாக இருக்கு. ஆண்டவர் நாம நினைச்சது அப்படி ஆண்டவருடைய முகத்தை பெருமிதத்தோடு வெற்றி பெற்ற அந்த முகத்தை விட நோக்கி, ஆனால் முகமானது சிரம் தாழ்த்தி கரங்கள் கீழ் நோக்கி ரொம்ப அழகாக மக்களை அரவணைப்ப ரொம்ப அழகான இந்த சுருவம் என்று சொல்லி அதை அவ்வளவு அழகாக பளிங்கு கற்களால் செய்து அதை முடிக்கிறார். என்ன அப்படின்னா, அது முடித்த பிறகு அவர் ஒரு அழகான வார்த்தை ஒன்று எழுதுகிறார். அதை கோமர் டெல் மிக் என்கின்ற ஒரு வார்த்தை. இது ஒரு டேனிஷ் வார்த்தை, டேனிஷ் மொழியுடைய வார்த்தை. ஆங்கிலத்தில் கம் டு மீ, தமிழில் என்ன வார்த்தை? என்னிடம் வாருங்கள் என்று கீழே அந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். அது எங்கே எடுக்கிறது வார்த்தை? மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28வது வார்த்தை இல்லையா? சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் கம் டு மீ, என்னிடம் வாருங்கள் என்று அந்த அழகான சிலையினுடைய கீழாக பதிவு செய்கிறார். இது டென்மார்க்கில் செய்யப்பட்ட ஒரு ஸ்டாச்சு. ஆனால் டென்மார்க்கை தாண்டி இந்த ஸ்டாச்சு அவ்வளவாக பிரபலம் அடையவில்லை. இது செய்யப்பட்ட ஆண்டு 1838ஆம் ஆண்டு. பிறகு 1896ஆம் ஆண்டு அமெரிக்காவுடைய ஐக்கிய நாட்டில் சிற்ப சார்ந்த கருவூலத்தில் இந்த சிலையை பற்றி ஒரு அழகான குறிப்பை வைத்து, this is the best statue about the Christ, கிறிஸ்துவின் தலைச்சிறந்த ஒரு சிலை என்ற ஒரு குறிப்பை சொன்னவுடன் இந்த சிலையானது, சுரூபமானது பிரபலம் அடைகிறது. மிக அழகாக பல இடங்களுக்கெல்லாம் விரிவடைய ஆரம்பமாகிறது. அது அமெரிக்காவில் வால்டமர் என்கின்ற இடத்தில் கூட பெரிய ஹாஸ்பிட்டல், த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டல், அங்கே கூட வைத்திருப்பார்கள். ஆண்டவருடைய சிலையானது, சுரூபமானது சிரம் தாழ்த்தி கைகள் எல்லாம் விரித்து கீழே என்னிடம் வாருங்கள் என்று. எவ்வளோ அழகு பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களை? இப்போ ஆண்டவர் இயேசுவிடம் நாம் ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால் எவ்வாறு இருக்கும்? ஆண்டவர் இயேசுவே,
உலகத்திற்கு எப்படி உங்களை அறிமுகம் செய்ய நீங்கள் விரும்புகிறீர்கள்? ஒருவேளை பின்னை நோக்கி முகத்தை எழுப்பிக் கொண்டு அப்படி நீங்கள் விரும்புவீர்களா? அல்லது சிரம் தாழ்த்தி கரத்தை நீட்டிக்கொண்டு எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று எதை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் ஆண்டவர் என்ன சொல்வார்? நிச்சயமாக என்னிடம் வாருங்கள் என்று அந்த சிரம் தாழ்த்தி கரங்களை விரித்து அந்த கருணையின், இரக்கத்தின், மன்னிப்பின் சுமை தாங்கியாக இருக்கக்கூடிய அந்த உருவத்தை தான் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்ய நான் விரும்புவேன் என்று நிச்சயம் ஆண்டவர் சொல்வார் இல்லையா? ஆக அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அழகான அறிமுகம், the introduction is taking place in the gospel. அவ்வளவு அழகாக ஆண்டவரை பற்றிய ஒரு அழகான அறிமுகம் திருவிவிலியத்தில் இன்றைய நாளுடைய நற்செய்தியில் நடக்கிறது. பாருங்க, திருமுழுக்கு யோவான் இயேசு யார் என்பதை அறிமுகம் செய்த இன்ட்ரடக்ஷன் பார்ட் ஆஃப் ஹூ இஸ் ஜீசஸ். யோவான் நற்செய்தி படிக்க வேண்டும் என்றால் நிறைய ஞானம் தேவை, பிலாசபிக்கலாக இருக்கும், மிகப்பெரிய தத்துவியல் சிறந்தது நிறைந்தது தான் யோவானுடைய நற்செய்தி. ஆகவே யோவான் அவள் அழகாக சொல், இயேசு யார், கடவுள் யார், நாம் வணங்குகின்ற தெய்வம் யார், யாரை நம்பி நாம் வாழ்க்கையை நாம் நகர்த்துகிறோம், யாருக்காக நாம் வாழ்கிறோம், யார் மூலமாக நாம் வாழ்கிறோம், இயேசு என்றால் அந்த இயேசு யார் என்பதை அவ்வளவு அழகாக அறிமுகம் செய்கிறார். இந்த நாளுடைய நற்செய்தி பாருங்க, யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 29. இதோ கடவுளின் சம்மரி, பழைய தமிழில் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, behold the lamb of God. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர், who takes away the sins of the world. இல்லையா? ஆக உலகின் பாவங்களை போக்குபவர் இவரே சம்மரியா, கடவுளின் ஆட்டுக்குட்டி. என்ன ஒரு அழகான அறிமுகம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இது 3வது வாரம் திருக்காட்சி பெருவிழா, பிறகு கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு இந்த 3 வாரங்கள் இயேசுவை பற்றி அழகான அறிமுகம் ஞாயிறு வழிபாட்டில் நடந்திருக்கிறது. ஜனவரி 5ஆம் தேதி திருக்காட்சி பெருவிழாவில் கிழக்கிசை ஞானிகள் இயேசுவை அறிமுகம் செய்தார்கள் இல்லையா? அரசருக்கெல்லாம் அரசர் பிறந்திருக்கிறார் என்று தேவர் இன்ட்ரோடியூசிங் ஹூ இஸ் ஜீசஸ் உலகத்துக்கெல்லாம் சொல்லுகிறார்கள் ஞானிகள். எங்கே? மத்தேயு நற்செய்தியில் மட்டும்தான் ஞானிகள் பற்றிய குறிப்பு வருகிறது. அடுத்து யார் அறிமுகம் செய்கிறார்? கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 12ஆம் தேதி ஆண்டவர் யோர்தான் நதிக்கரையில் திருமுழுக்கு பெற்ற பொழுது தந்தையாம் கடவுளை அங்கே அறிமுகம் செய்கிறார். எங்கே? மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 17வது வார்த்தை, என் அன்பார்ந்த மைந்தன் இவரே. See the beautiful introduction இல்லையா? தந்தையாம் கடவுள் இயேசு யார் என்பதை அவ்வளவு அழகாக அறிமுகம் செய்கிறார். இந்த பகுதி மத்தேயிலும் இருக்கிறது, மார்க்கிலும் இருக்கிறது, லூக்காவிலும் இருக்கிறது. This is called synoptic gospel என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். தமிழ்ல ஒத்தமை நற்செய்தியாளர்கள், ஒரே கருத்துடைய நற்செய்திகள் என்பதால் 3 பேரும் பேசுவது ஒன்றாக இருக்கும். அதனாலதான் synoptic gospel என்று மத்தேயு, மார்க், லூக். இப்ப யோவானுக்கு வருகின்ற போது யோவான் வித்தியாசமாக ஆண்டவரை அறிமுகம் செய்தார். இன்றைய நாளுடைய நற்செய்தி கடவுளின் ஆட்டுக்குட்டி. இப்ப என்னன்னா, இந்த யோவானுடைய நற்செய்தியை நீங்க படிக்கணும்னா ரொம்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம் தான். ஆக முதல் அதிகாரத்திலேயே நிறைய அறிமுகங்கள் நடைபெறுகிறது. இப்போ உதாரணத்துக்கு யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 18 ஆண்டவர் இயேசுவை பற்றி ஒரு அறிமுகம். வாக்கு மனிதரானார், நம்முடைய அப்ப கடவுள் வார்த்தையானவர் என்ற அறிமுகம் யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14. பிறகு 19லிருந்து 28 பார்த்தீங்கன்னா திருமுழுக்கு யோவான் தன்னை அறிமுகம் செய்கிறார். He is introducing himself to the world. தான் யார்? நான் மெசியா அல்ல, எலியா அல்ல, இறைவாக்கினரும் அல்ல, மாறாக பாலை நிலத்தில் குரல் ஒலிக்கக்கூடிய, அவ்வளவுதான். I am the voice in the wilderness. That's all. I am voice in the desert. நான் பாலை நிலத்தில் ஒரு குரல் என்று அவர் தன்னை அறிமுகம் செய்கிறார். அடுத்த நாள் என்ன நடக்கிறது? இயேசுவை அறிமுகம் செய்கிறார். இப்ப என்னன்னா, இயேசுவை அறிமுகத்தினுடைய அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு யோர்தான் நதிக்கரைக்கு வருகிறார். அப்போ திருமுழுக்கு யோவான் என்ன சொல்லி இருக்கலாம்? இதோ கடவுளின் மெசியா சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை. மாறாக என்ன வார்த்தை சொல்லுகிறார்? இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி அல்லது சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இப்போ இந்த வார்த்தை மெசியா என்ற வார்த்தை அப்படின்னா, அதாவது அரசராக, அது குருவாக அவர் மாறுவார். ஆக மெஸ்ஸி என்பது ஆட்சி அதிகாரத்தோடு தொடர்புடையது. ஆகவே அந்த வார்த்தை அவர் பயன்படுத்தாம திருமுழுக்கவன் இஸ் டிஃபரண்ட்லி யூஸ் ஹூ இஸ் ஜீசஸ், கடவுள் யார் என்பதை அவ்வளவு அழகாக அறிமுகம். கடவுள் இயேசு உலகின் பாவங்களை போக்குபவர், இவரே கடவுளின் சம்மரி, கடவுளின் ஆட்டுக்குட்டி. அப்ப ஆட்டுக்குட்டி
ஆட்டுக்குட்டி என்ற வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார். அப்போ என்ன ஒரு சொல்லாடல், ஒரு அழகு, ஒரு சூட்சுமம் இந்த சொல்லுக்குள்ளாக அடங்கி, அதை தான் தினசரி திருப்பலி நாம் பயன்படுத்துகிறோம். ஆட்டுக்குட்டி. இப்போ ஆட்டுக்குட்டி என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் 3 இடங்களில் 3 விதங்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று விடுதலை பயண நூல் 12ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக 11 - 36 இல்லையா, இஸ்ராயல் மக்கள் அந்த பாஸ்கா விழாவில் கடக்கின்ற போது ஆட்டுக்குட்டியை பலியாக்கி ரத்தத்தை அந்த இடத்தில் கொடுப்பார்கள். ஆக ஆட்டுக்குட்டி பலியிடப்படுகிறது அங்கு சொல்லப்படுகிறது. இரண்டாவது எசையா புத்தகம் 53ஆம் அதிகாரம் 7 துன்புறும் ஊழியன் மெசியாவை பற்றி, இயேசுவை பற்றி சொல்லுகின்ற போது அவர் அடித்து செல்லப்படும் ஆட்டுக்குட்டி போல, கத்தாத செம்மறி ஆடு போல அவருடைய பாடுகள், துன்பங்கள், சிலுவை மரணம் இருக்கும் என்பதை எசையா சொல்லுகிறார். மூன்றாவது இடம் மீண்டுமாக விடுதலை பயணம் 29ஆம் அதிகாரம் 38 - 42 ஒவ்வொரு ஆண்டும் எருசலேம் தேவாலயத்தில் திருவிழா நடைபெறுகின்ற போது அங்கு ஆடுகளை பலியிடுவார்கள். அப்படி என்றால் ஆட்டுக்குட்டி என்ற ஒரு விஷயமானது பழைய ஏற்பாட்டில் இந்த இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப ஆட்டுக்குட்டி அது இன்னும் அழகாக எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்ல, கிடாய்கள் அல்லது வெள்ளாடுகள் இதனுடைய ரத்தத்தினால் ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்க முடியாது. அப்போ அங்க ஆட்டுக்குட்டி என்பது விலங்குதான், இட்ஸ் அனிமல். ஆனா இங்க ஆண்டவர் இயேசுவே ஆட்டுக்குட்டியாக மாறுகிறார். அவரே தன்னை பலியாக மாற்று. தட் இஸ் a big difference. அங்கு ஒரு விலங்கை வைத்து பலியிட்டார்கள். ஆனால் இங்க என்ன நடக்கிறது? இது பலிபீடம் இல்லையா? இந்த பலிபீடத்தில் இயேசுவே அவரே பலியாக he became the sacrificial meal. இங்கே தான் நடைபெறுகிறது. ஆக ஒரு ஆடோ வெள்ளாய் கிடகளோ பாவத்தை போக்க முடியாது. ஏன் இன்னும் அழகாக பாருங்க, எபிரேயருக்கு திருமுகம் 10ஆம் அதிகாரம் 11ஆவது வார்த்தையில் ஒரு குருவானவர் அவர் பாவத்தை போக்குகின்ற பலியை செலுத்த முடியாது. ஏன்னா பாவமுள்ளவர் பாவமற்ற பலியை செலுத்த முடியாது. அப்ப பாவமற்றவர் தான் பாவத்தை போக்க முடியும் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம். அப்ப பாவமற்றவர் பாவத்தை போக்க முடியும் என்றால் அது யார்? அதான் இயேசு. பார்த்தீங்களா எவ்வளவு அழகு, பார்த்தீங்களா இவ்வளவு அழகாக சொல்லுகிறது. ஆக உலகின் பாவங்களை பயங்க the logic is very simple. பாவமற்றவர் தான் நம்முடைய பாவத்தை போக்குவர். அப்ப இயேசு ஒருவர் தான் நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் மீட்பை அளிப்பவர் என்பதை அவ்வளவு அழகாக பாருங்க. திருமுழுக்கவன் என்ன ஒரு நாணம், கடவுளின் ஆட்டுக்குட்டி. ஆக ஆட்டுக்குட்டி என்பது பலியாகுதல், ஆட்டுக்குட்டி என்பது மீட்பு, ஆட்டுக்குட்டி என்பது பாவங்களை சுமத்தல். ஆக ஒரு நாள் ஆண்டவர் இயேசுதான் நாம் பாவங்களை சுமக்க போகிறார், பாவங்களுக்கு கழுவாய மாறப்போகிறார். அவரிடத்துதான் மீட்பு என்பதை அவ்வளவு அழகாக திருமுழுக்கவன் பயன்படுத்திய வார்த்தை தான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி உலகின் பாவங்களை எல்லாம் போக்குவர். இன்னும் புனித பவுல் ரொம்ப கிளாசிக்கலாக பயன்படுத்துவார். எங்கே பாவம் அதிகமாக இருக்கிறதோ அங்கேதான் கடவுளுடைய அருள் அதிகமாக இருக்கிறது. எங்க இருக்கு? ரோமேயருக்கு திரும்ப 5ஆம் அதிகாரம் 20ஆம் வார்த்தை இல்லையா? ரொம்ப அழகான வார்த்தை. பார்த்தீங்களா? எங்க பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அதிகமாக, இப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய குற்றங்களோ பாவங்களோ பலவீனங்கள் அதிகமாக கடவுளுடைய அருள் அதிகமாக பொழிய. அதனால்தான் என்னவோ புனித பவுலடியாரிடத்து ஆண்டவர் அழக என் அருள் உனக்கு போதும் என்கிறார். My grace is sufficient for you. ஆக அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்முடைய குற்றம் குறைகள் எல்லாம் போக்குபவர். ஆகவே எவ்வளவு அழகான அறிமுகம். ஆக இயேசு யார்? கடவுள் யார்? நாம் வணங்குகின்ற தெய்வம் யார்? பலியாகிறார், பலியை போக்குகிறார். நம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை போக்குபவர் இறைவன் இயேசு என்ற நிச்சயமாக அவர் மேல் கொள்கின்ற நம்பிக்கை தான் நமக்கு வாழ்வும் சத்தியமாக மாறும். அழகான விஷயம். எப்போதும் இந்த திருப்பலி நாம் பயன்படுத்துகின்ற போது நினைவு கூறுவோம். நாம் திருப்பலி இன்றைக்கு கூட நாம் சொல்ல போகிறோம். குருவானவர் அப்படி ஏந்தி இதோ கடவுளின் செம்மறி, உலகின் பாவங்களெல்லாம் போக்குபவர் என்று சொல்லுகின்றவர் நிச்சயம் என் ஆண்டவர் என் குற்றங்குறைகளை மன்னிக்கிறார். ஆக என்ற ஒரு அழகான நம்பிக்கை வளரதான் அற்புதமான இந்த நாட்கள். சரி, இன்றைக்கு பார்த்தோன்னா சில பேர் உலக வாழ்க்கைக்கு வருவோமே, சில பேர் சில அறிமுகங்கள் அவர்களே செய்து கொள்கிறார்கள். என்னது? மக்கள் திலகம், பவர் ஸ்டார், வேற என்ன சொல்லுது, லிட்டில் சூப்பர் ஸ்டார் போல் நிறைய இருக்கு இல்லையா? டைட்டில் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியல், ஒரு செயற்கைத்தனமானது இல்லையா? இதெல்லாம் நினைக்கின்ற போது ஒரு நமக்கே ஒரு வித்தியாசமாக இருக்கு. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, நம்மை யார் எப்படி அறிமுகம் செய்வார்கள்? நீங்களே யோசிங்க.
உங்களை யார் எப்படி அறிமுகம் செய்வார்கள்? நாம் யார்? நம்முடைய அடையாளம் தான் என்ன? இது போன்ற பல உன்னதமான மனிதர்கள்லாம் வாழ்ந்து தங்களை எப்படி இந்த உலகம் அடையாளம் செலுத்த வேண்டும் என்ற அறிமுகம் செலுத்த வாழ்ந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், ரொம்ப அழகான வரலாறு. அவர் சொல்லுகிறார், அவர் பேப்டிஸ்ட் சர்ச்சில் அவர் பணி செய்து கொண்டு இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், என்னுடைய 1968 அவர் சொன்ன வார்த்தை, நான் இறந்த பிறகு தயவு செய்து நீங்கள் இதை சொல்லுங்கள். அவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறாருன்னா, நான் அடிக்கடி யோசிப்பேன், என் மரணம் எப்படி இருக்கும், என்னுடைய கடைசி ஊர்வலம் எப்படி இருக்கும், மக்கள் என்னை பற்றி என்ன பேசுவாங்க, அதெல்லாம் நான் அடிக்கடி யோசிப்பேன். ஆனால் தயவு செய்து நான் பெற்ற அமெரிக்கான பெற்ற நோபல் பரிசை பற்றி சொல்லாதீங்க, நான் பெற்ற ஏனைய விருதுகளை பற்றி சொல்லாதீங்க. அதற்கு மாறாக மக்களுக்காக மரித்த வாழ்ந்த ஒரு நபர், அதை பற்றி என்னிடம் சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். சிறைக்கு சென்று நான் சிறையில் இருந்தேன், மக்களை சந்தித்தேன், பசியாறு இருந்தவர்களுக்கு உணவளித்தேன், அதையெல்லாம் சொல்லுங்கள். ஆக நான் சொத்துக்கள் எல்லாம் விட்டு செல்வதில்லை, மாறாக ஒரு குறிக்கோளுக்காக நான் வாழ்ந்தேன் என்று மக்களுக்கு அதை பற்றி சொல்லுங்கள் என்று அவர் சொன்ன 2 மாதம் கழித்து 39வது வயதில் 1968 அவர் இறக்கிறார். ஆக அமெரிக்க ஐக்கிய நாடு என்ன செய்தது என்றால், 1920ஆம் ஆண்டு அவர் பிறந்த அவரை ஜனவரி 15ஆம் நாள் 3வது திங்கட்கிழமை அமெரிக்காவில் மார்ட்டின் லூதர் கிங் நாள் என்று கொண்டாடப்படுகிறது. நாளை மறுநாள் மார்ட்டின் லூதர் கிங் அமெரிக்காவில் கொண்டாடப்படுகிறது. எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? ஆக எப்படி நம்மை அறிமுகம் செய்ய வேண்டும், இன்றைக்கு அதுதான் கேள்வி. இப்போ ஒருவேளை நாம் நினைச்சு பார்க்கலாமே, ஆகையால நம்முடைய மக்கள் நம்மளை பற்றி என்ன சொல்கிறார்கள், எப்படி தான் நாம் அறிமுகப்படுத்த வேண்டும், நம்முடைய அடையாளம் தான் என்ன என்றெல்லாம் பல கேள்விகளை நாம் தேடினோம் என்றால் வாழ்க்கையில் அர்த்தங்கள் நமக்கு புரியும். ஆக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதெல்லாம் சிந்தித்து பார்த்து, எப்படி மனிதர்கள் நம்மை பற்றி நம்முடைய குடும்பத்திலோ அல்லது நம்முடைய அருகாமையில் இருப்பவர்களோ என்னதான் சொல்கிறார்கள், எப்படி நம்மை அறிமுகம், how the people are introducing me, how the people are introducing about me to the other என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க அழகான சிந்தனை. ஆக மொத்தத்தில் ஆண்டவர் இயேசு கடவுளின் ஆட்டுக்குட்டி, அவரே உலகின் பாவங்கள் எல்லாம் போக்குபவர் என்ற சிந்தனையில் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு நாம் வாழ்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆகும். எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். கடவுளை
கடவுளின் செம்மறி உலகின் பாவங்களெல்லாம் போக்குபவர் எவரே? ஆக நம்முடைய குற்றம் குறைகளெல்லாம் போக்குபவர் ஆண்டவர் அவரே. ஆக எங்கெல்லாம் பாவங்கள் பலவீனங்கள் அதிகமாகும் அங்கெல்லாம் கடவுளுடைய அருள் பொழியப்படும். கடவுளுடைய அருளால் நம்ம எல்லாம் நிரப்பி வாழ நம்மை பற்றிய ஒரு அறிமுகம் அல்லது நம்மை பற்றிய அடையாளம்தான் என்ன, எப்படிப்பட்ட மனிதர்களாய் மக்களாக நாம் வாழ்கிறோம் என்ற கேள்விகளுக்கான அர்த்தத்தை நாம் தேட போதுமான அருள் ஆசிரியர் இறைவன் நமக்கு வழங்க சில பல பொது தேவைகளுக்காகவும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் கொடுத்து நாம் செபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவைக்காக மன்றாடுவோம். திருத்தூதர் பவுலின் அறிவுரைப்படி கிறிஸ்து இயேசுவோடு இணைக்கப்பெற்று புனிதர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள திரு அவைக்காக மன்றாடுவோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் அனைவரும் உம்மை உலகிற்கு ஒளியாக ஏற்படுத்தினோம் என்ற இறைவாக்கிற்கேற்ப நற்செய்தியின் ஒளியை உலகெங்கும் பரப்பிட தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் அமைதிக்காக மன்றாடுவோம். உலகின் பாவத்தை போக்க வந்த செம்மறியே, போர்களினாலும் வன்முறைகளாலும் தவிக்கும் இந்த உலகிற்கு உமது அமைதியையும் அருளும் கிடைக்க செய்தருளும். எம் இந்திய தேசத்தை ஆளும் தலைவர்கள் சமத்துவம், சமய சார்பின்மை, சமூக நீதி ஆகிய விழுமியங்களை காத்திடவும் மக்கள் அனைவரும் ஒரே தாய் மக்கள் என்ற உணர்வோடு சகோதரத்துடன் வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்காக மன்றாடுவோம். எளியோரின் துணையே, குடும்ப பாசமின்றி தவிப்போர், வாழ்வை இழந்த இளையோர், தனிமையில் வாடும் முதியோர் மற்றும் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் அனைவரும் மனம் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என்ற உத்வேகத்துடன் தங்கள் வாழ்வில் வெற்றி பெற நீர் துணை நிற்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பொறுப்பாளர்களுக்காக மன்றாடுவோம். எனக்கு பின் வருபவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் என்ற திருமுழுக்கு யோவானின் மனத்தாழ்மையை எமக்கு தந்தருளும். திரு அவை, சமுதாயம் மற்றும் நிறுவனங்களில் பொறுப்பு வகிப்போர் தங்களை முன்னிலைப்படுத்தாமல் இறைவனையும் பிறரையும் முன்னிலைப்படுத்தி பணியாற்றும் நற்பண்பை பெற்றிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பங்கு சமூகத்துக்காக இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் உம் திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்ற வார்த்தையை என் வாழ்விலும் செயலிலும் கடமையின் சீரிய முறையில் ஆற்றிட இதை பற்றிய நம்பிக்கையை வாழ சாட்சிகள் மூலம் வெளிப்படுத்த வரமல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவை பற்றி அழகான அறிமுகம். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி செம்மறி. இந்த செம்மறியே உலகின் பாவங்களெல்லாம் போக்குபவர். நிச்சயமாக நம்முடைய பாவ பலவீன நம்முடைய குடும்ப திருமண வாழ்க்கைக்கான பதிலாய் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஆக எங்கெல்லாம் அதிகமாக குற்றங்கள் குறைகள் இருக்கு அங்கெல்லாம் ஆண்டவர் அருள் அதிகமாக பொழியும். கடவுளுடைய அருளால் தொடர்ந்து நம்மை வழிநடத்த நம்மை குறித்த அடையாளம்தான் என்ன, எதை மக்கள் நம்மை குறித்து அறிமுகம் செய்வார்கள், எப்படிப்பட்ட அறிமுகத்தால் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் கேள்விக்கு உட்படுத்தி இந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை தெளிவு பெற்று மகிழ்வோடு மன நிறைவோடு அர்த்தமுள்ள பயனுள்ள வாழ்வாக திருமண குடும்பம் சமூக வாழ்வு அமைய இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
உனக்கு தருகின்றேன். இதில் புதுமை ஏதுமில்லை. நீ குடியிருக்க இதயம் தருகின்றேன். வேறு சிறந்தது இல்லை. இறைவா, என் காணிக்கை ஏற்றிடவா. இறைவா, என் வாழ்வை மாற்றிடவா. நீ தந்ததெல்லாம் உனக்கு தருகின்றேன். இதில் புதுமை ஏதுமில்லை. நீ குடியிருக்க இதயம் தருகின்றேன். வேறு சிறந்தது இல்லை. மாலை தென்றல் கொணரும் மலர் மனம் மாலை நேரத்தின் காணிக்கையே. மாலை தென்றல் கொணரும் மலர் மனம் மாலை நேரத்தின் காணிக்கையே. வெள்ளி நிலவுடன் ஒளிரும் விண்மீன்கள். வெள்ளி நிலவுடன் ஒளிரும் விண்மீன்கள். இரவு பொழுது தரும் காணிக்கையே. பாடிடும் பறவையே, துள்ளி ஓடிடும் அருவியே. ஆடிடும் பறவையே, துள்ளி ஓடிடும் அருவியே. என் சின்ன இதயத்தை அவர் பாதம் சேர்த்திடுங்கள். என் சின்ன இதயத்தை அவர் பாதம் சேர்த்திடுங்கள். நீ தந்ததெல்லாம் உனக்கு தருகின்றேன். இதில் புதுமை ஏதுமில்லை. நீ குடியிருக்க இதயம் தருகின்றேன். வேறு சிறந்தது இல்லை. இறைவா, என் காணிக்கை ஏற்றிடவா. இறைவா, என் வாழ்வை மாற்றிடவா. அன்புமிக்க சகோதர சகோதரம் எல்லோரும் இணைந்து ஆண்டவன் சன்னிதானத்தில் நாம் எல்லோரும் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்து. அந்த இறைவனே உலகின் செம்மறியாம். அவரே உலகின் பாவங்களெல்லாம் போக்குவர். அருளுக்கு மேல் அருளெல்லாம் இறைவன் நமக்கு வழங்குகிறார். நம்முடைய வாழ்வும் நல்ல ஒரு அழகான அர்த்தமுள்ள வாழ்வாக அமைய ஆண்டவன் சன்னிதானத்தில் ஒப்புக் கொடுக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எப்பொழுதெல்லாம் இந்த பலியின் நினைவானது கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இந்த மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை எல்லாம் அழித்தார். இறந்தோடும் என்று உயிர்த்தெழுந்த நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பஞ்சசைத்த முடிவென்று ஒரே குரலாய் பாடுவதாவது.
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தனிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்வில், திருமண குடும்ப வாழ்வில் அழகான அர்த்தமுள்ள வாழ்வாக நமக்கு மாற அவ்வளவு அழகாக நம் ஆண்டவர் இயேசுவை பற்றிய ஒரு உண்மை இறையியல் கூற்று அறிமுகம் திருமுழுக்கு யோவானிலேயே இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரை உலகின் பாவங்களெல்லாம் போக்குவர். அப்படி என்றால் நம்முடைய வாழ்வுக்கு கழுவாயாக, அருளாக, ஆசிராக ஆண்டவரே இருக்கிறார். அந்த ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு அவரே நம்முடைய பழைய பலவீனங்கள் எல்லாம் சரி செய்து, பலவீனங்கள் பலங்களாக, குறைகள் நிறைகளாக மாற ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் உண்டு. ஆகவே இந்த தூய ஆவியை பொழுது இக்காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து நம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நடிகூரை தமது சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கள் ஒப்புக் கொடுக்கணும். திரும்ப நின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நடி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றை சேர்க்க வேண்டுமனமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அத்திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக எங்கள் தாய் திரு அவையை வழிநடத்தி வரக்கூடிய திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் அன்புடன் நினைவு கூர்ந்தனர். சிறப்பாக ஆண்டவா, இதோ வாரத்தின் முதல் நாள் நீண்ட இடைவேளை விடுமுறைக்கு பிறகு சன்னிதானத்தில் வருகை தந்து எங்களையே ஒப்பு கொடுத்து உம்முடைய அழகான ஆட்டுக்குட்டி பலியாகுதல், சுமத்தல், விடுவித்தல் எங்களுக்கெல்லாம் கழுவாயாக அமைவது அருளுக்கு மேல் அருள் என்று உம்முடைய உண்மை தன்மையை, இறைய தன்மை உணரக்கூடிய அந்த ஞானத்தை எங்களுக்கு அருளும். இங்கு குழுமிருக்கிற அத்தனை மக்களையும் ஆசீர்வதித்தல். காலை முதல் நேரம் வரை இந்த பங்கை சார்ந்து வரக்கூடிய அத்தனை பேரையும், வர இயலாத அத்தனை மக்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இந்த திருப்பலியிலே தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாள், சிறப்பு கருத்துக்கள், நன்றி எதிராக ஒப்புக்கூடிய அத்தனை பேரும் அத்தனை நம்பிக்கையால் ஆசீர்வதித்தலும். ஆண்மலைப்பாட்டு ஒப்பு கொடுக்கப்பட்ட அனைத்து ஆத்துமாக்கள் மேலும் நித்திய இலைப்பாற்று வழங்கும்படியாக வேண்டுகிறோம். உயிர்த்தல் மெதுனக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமுக வழியினுள் ஏற்றாலும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தெடுத்தும் வரமருள மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒற்றைப்பள் எல்லா புகழும் ஆட்சியும் எங்கள் குடும்பமாக்கு உரியதே. அவரே செம்மறி, செம்மறியாக கடவுள், அவரே உலகின் பாவங்களெல்லாம் போக்குவர். நம்முடைய வாழ்க்கைக்கான விடிவெளியாய், வெளிச்சமாய், அருளாய், ஆசிராய், ஆற்றலுமாய், நிறைவுமாய் நம்மையெல்லாம் சுமக்கின்ற விடுவிக்கின்ற ஆண்டவர் இயேசு அவரை போற்றி புகழ்ந்தேத்தி தந்தையாம் கடவுளை நாம் வணங்கி சுமிப்போம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்து எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கையின்மைகள், நன்றியின்மைகள், சுயநலங்கள் இவை போன்ற எங்களுடைய பலவீனமெல்லாம் ஆண்டவரை மன்னித்து உடைய அருளால் உடைய ஆசிரால் நிரப்பு உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக என்றென்றும் ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியினால் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உலகின் பாவங்களெல்லாம் போக்குகின்ற செம்மறியான ஆட்டுக்குட்டி இவரே நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாம் போக்கி புது வாழ்வை நாள்தோறும் வழங்கி நம்முடைய திருமண, குடும்ப, துறவு, சமூக வாழ்வையெல்லாம் வலுப்படுத்துகின்ற ஆண்டவர் இவர். அர்த்தமுள்ள வாழ்வாக தெளிவு பெற்ற மனிதர்களாய், நிறைவு பெற்ற முழுமை நோக்கி பயணிக்கின்ற மனிதர்களாய், மக்களாக வாழ வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. வானம் பொழிய பூமி விளையும் பழமும் பொங்குமே. வானம் பொழிய பூமி விளையும் பழமும் பொங்குமே. பரவி வரும் பொழியால் சோலை பலரும் திங்குமே. என்னை உணவாய் நீ வந்தால் இன்பம் தங்குமே. உந்தன் அருளை விதைத்தால் இந்த உலகம் உய்யுமே. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. திருவிருந்து திருவிருந்து தேவனின் திருவிருந்து நம் வாழ்வின் அருமருந்து. திருவிருந்து திருவிருந்து தேவனின் திருவிருந்து நம் வாழ்வின் அருமருந்து. அன்பினை பொழியும் திருவிருந்து அமைதியை தந்திடும் திருவிருந்து. அன்பினை பொழியும் திருவிருந்து அமைதியை தந்திடும் திருவிருந்து. நலம் தரும் விருந்து பலம் தரும் விருந்து இயேசுவின் இனிய திருவிருந்து. ஆவியில் இணைந்து ஆற்றலை பொழிந்து தேற்றிடும் தேவ திருவிருந்து. திருவிருந்து திருவிருந்து தேவனின் திருவிருந்து
வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை வீடும் வருகவென்றன்போடு என்னை வீடும். திருமண அறிக்கை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித மான்போர்ட் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஜே மரிய ஸ்டீஃபன், தாய் மேரி மடோனா இவர்களின் மகன் மார்க் டென்னிஸ் அவர்களுக்கும், கோட்டார்மறை மாவட்டம் கார்மேல் நகர் பங்கை சார்ந்த தந்தை ஜெயக்குமார் ஜான்சன், தாய் அலெக்ஸ் அனிதா இவர்களின் மகள் ஜெமிலா மேரி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு திரு இருதய ஆண்டவர் அன்பியத்தை சார்ந்த தந்தை இருதய ராஜ், தாய் காஞ்சனா இவர்களின் மகன் வினித் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் குறுக்குப்பேட் புனித சூசேப்பர் பங்கை சார்ந்த தந்தை முத்து, தாய் தாட்சாயினி இவர்களின் மகள் எஸ்ஸேர் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. தெய்வ திருஅருளால் வேலூர் மறை மாவட்டம் புனித சூசையப்பர் பங்கை சார்ந்த தந்தை பிரான்சிஸ், தாய் மேரி உஷா இவர்களின் மகன் ஆனந்த் குமார் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித அல்போன்சா அன்பியத்தை சார்ந்த தந்தை வெங்கடேஷ், தாய் சௌந்தரி இவர்களின் மகள் கீதா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் ஓலை. தெய்வ திருஅருளால் செங்கல்பட்டு மறை மாவட்டம் புனித தாமஸ் மவுண்ட் புனித பேட்ரிக் ஆலய பங்கை சார்ந்த தந்தை ஆல்பர்ட், தாய் மேரி ஜெசிந்தா இவர்களின் மகன் ஜெரி இமானுவேல் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித இமானுவேல் அன்பியத்தை சார்ந்த தந்தை மேகநாதன், தாய் ஜெசிந்தா இவர்களின் மகள் ஜே சீலி திவ்யா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 1 ஓலை. தெய்வ திருஅருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை விஜயகுமார், தாய் ராஜராஜேஸ்வரி இவர்களின் மகன் மணிகண்டன் அவர்களுக்கும், தர்மபுரி மறை மாவட்டம் தூய இருதய ஆண்டவர் பங்கை சார்ந்த தந்தை அருள் தேவ சகாயம், தாய் அமலிஸ் தேவி இவர்களின் மகள் மார்த்தாள் ஜூலியஸ் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 1 ஓலை. இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். அன்புக்குரியவர்களே, திருமண ஓலைகள் 1 ஓலை வாசிக்கின்ற போது அவர்களை நாம் அறிமுகம் செய்வோம். அறிமுகம் செய்வதன் வழியாக அவர்கள் யார் என்பதை நீங்களும் தெரிந்து கொண்டு அதன் வழியாக ஏதாவது தடைகள் இருப்பின் பங்கு தந்தையிடம் அறிவிப்பது உங்கள் கடமையும் அவளை உற்சாகமும் படுத்துக்கணும். அந்த விதத்தில் இன்றைக்கு 1 ஓலை இமானுவேல் அன்பியத்தை சார்ந்த மணமகள் ஜெசிலி திவ்யா. எங்கே இருக்கீங்க? அங்கே இருக்கீங்க. நான் தேடி அவங்க கண்டுபிடிக்க வேண்டியது, பட் பரவாயில்ல. திருவாளர் மேகநாதன், தாய் ஜெசிந்தா மேகநாதன் அவர்கள் ரொம்ப நல்ல ஒரு மனிதர். அவ்வப்பொழுது என்னை பார்த்து கொண்டே இருந்தார். பொறுமையாக நிதானமாக தன்னுடைய மகளை குறித்த அந்த திருமணத்திற்கு நல்ல ஏற்பாடை அவர் செய்து கொண்டிருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி. இந்த திருமண வைபவம் சிறப்பாக அமையட்டும் என்று பங்கு மக்கள், பங்கு தந்தை நாங்கள் எல்லோரும் இணைந்து உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை அவளுக்கு நாம் தெரிவிப்போம். காட் பிளஸ் யூ. அதேபோல் மணிகண்டன் இங்கே இருக்கிறார். அவர் புதிதாக இந்து மதத்திலிருந்து கன்வெர்ட் ஆகி நம்முடைய கிறிஸ்துவ மதத்திற்கு வந்திருக்கின்றார். மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல ஒரு ஒத்துழைப்பு, நல்ல ஒரு வாஞ்சியோடு அவர் தன்னை தயாரித்து கொண்டு இருக்கிறார். தந்தை விஜயகுமார், தாய் ராஜேஸ்வரி அவங்க அம்மா இருக்கிறாங்க. ஆகையால் மகள் தர்மபுரி மறை மாவட்டத்தை சார்ந்தவங்க, கத்தோலிக்க பொண்ணு என்பதால் ஆகையால் இங்கே தயாரித்து அவர்களுக்கு நாம் வழங்குகின்றோம். மிகுந்த மகிழ்ச்சி. பங்கு சார்பாக அவர்களையும் நாம் கரவொலி எழுப்பி அன்போடு வாழ்த்துவோம். வாய்ப்பு கிடைக்கும் 2-3 காரியங்கள் சொல்ல ஆசைப்படுது. ஒன்று என்னென்னா, ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் அந்த மாற்றுவதற்கு மதத்திலிருந்து மாற்ற வருகின்ற போது கட்டாயம் 3 மாதம் அவகாசம்
நீங்கள் கொடுக்க வேண்டும். அதன்படி தான் அவர்களுக்கு நாம் போதுமான பயிற்சியை வழங்கி நாம் அவர்களுக்கு நாம் அந்த முறைப்படி செய்வோம். ஒன்று, இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது மிக முக்கியமானது நம்முடைய பங்குக்கு என்னென்னா, நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிற தலைமுறையெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், வாழ்கிறார்கள். எனக்கு தெரிவது கிடையாது. சரியா? பல நேரத்தில் உங்களுக்கும் தெரியாது, எல்லாருக்கும் எல்லாரும் தெரியும்னு சொல்ல முடியாது. அப்பா அம்மா பார்த்தோன்னா கார்டு வச்சுருப்பாங்க. மக அல்லது மக வெளிநாட்டில் இருக்கிறாங்க. என்ன நடந்தது ஏது நடந்தது யாருக்குமே தெரியாது. ஃபாதர் இந்த பங்கு தான் ஃபாதர் கல்யாணத்துக்கு இன்றைக்கி ஒரு ஞானஸ்தானம், நேற்று வந்து இன்றைக்கி ஞானஸ்தானத்துக்கு கேட்குறாங்க, நேற்று வந்து இன்றைக்கி ஞானஸ்தானத்துக்கு கேட்டுக்கிறாங்க. இதனால் உட்காரும் போது சில இடங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் முடிந்த வரை அவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் இப்படி அப்படின்னு அவங்களுக்கு வழி நடத்தி கொடுக்க வேண்டும் என்று தான் ஆசை. ஆகவே நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ளும், உங்களுடைய மகனோ மகளோ திருமுழுக்கு வருகின்ற போது வெளிநாட்டில், அது குறிப்பாக இந்த வெளிநாட்டு நம்ம பங்கு இங்கே இல்லை, வெளிநாட்டில் உங்களுடைய பிள்ளைகள் அங்கே இருந்து திருமுழுக்கு கொடுக்க விரும்பினால் கட்டாயம் இந்த பாரிஷ் பிஸ் மேட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த பாரிஷு வெளிநாட்டில் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பங்கில் அட்டாச் ஆகி அங்கேருந்து கடிதம் கட்டாயம் கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, அதே போல் புது நன்மையோ அல்லது உறுதி பூசுதலோ, குறிப்பாக திருமணம் என்று வருகின்ற பொழுது திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் நடக்கவில்லை, இதான் முதல் திருமணம் என்பது எனக்கு சொன்னால் தான் தெரியும், சர்டிஃபிகேட் வந்தால் தான் தெரியும். ஆகவே இந்த அறிவிப்பு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆகையால் இதெல்லாம் இப்போ அண்மையில் ஒரு திருமணத்திற்கு அடுத்த வாரம் ஓலை வாசிக்கிறோன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து நான் கேட்டிருந்தேன், பங்கு ஃபாட்டதை கேட்டிருந்தேன், வெதர் இஸ் மேரிட் ஆர் நாட். ஏன்னா பிகாஸ் ஐ டூ நாட் நோ, சரிங்களா, எனக்கும் தெரியாது. ஆகவே அந்த கடிதத்தையும் வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் சரி அந்த கடிதத்தை கொண்டு வரும். அப்பொழுது தான் நமக்கு தெரியும், ஓகே இவரெல்லாம் சரியாக அங்கே கோயிலுக்கு போகிறாங்க, இது முதல் திருமணம். ஏன்னா நிறைய சிக்கல்கள் திருமண வாழ்க்கையில் வருவதால் இதுவும் இந்த அறிவிப்பையும் கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, நமக்கு இங்கே திருமணம் நடைபெறுகின்ற பொழுது கட்டாயம் நீங்கள் திருமணத்துக்கு ஒரு நாள் முன்பாக பங்கு தந்தையை பார்ப்பது அவசியம். குறிப்பாக மணமகனோ மணமகள், இந்த பங்கில் நமக்கு மணமகன் இருந்தால் மணமகள் இருந்தால், அதே போல் திருமணத்தின் அந்த திருமண திருப்பலியின் பொழுது நன்றி உரை, விசுவாசிகள் மன்றாட்டு, முன்னுரை வாசிப்பதாக இருந்தால் சொல்ல விரும்பினா முன்கூட்டியே நீங்கள் உத்தரவை பெற்று சும்மா காமிச்சிடணும். பாருங்கள் நான் என்ன சொல்லுவேன், ஓகே வாசிங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். தெரியாமல் திடீர்னு இங்கே வந்து வாசிக்கிட்டுமான்லாம் கேட்டுன்னு இருக்கக்கூடாது. ஆக எதுவும் ஒரு நேர்த்தியாக நாம் செய்யலாம். சின்ன சின்ன விஷயங்கள் நாம் வைத்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிறகு அன்பு கூட இந்த ஆண்டின் பொது காலத்தில் 2ஆம் ஞாயிறு இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் இன்றைக்கு சிறப்பாக சிறப்பித்த கார்மேல் அன்னை அன்பியத்தை, ரொம்ப பெரியவங்க, எல்லாரும் நிறைய பெரியவங்க அப்படி அழகாக வந்து தயாரித்து நீங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இன்றைக்கு அன்பியங்களை கொண்டாடி இருக்கிறீர்கள். கார்மேல் அன்னை அன்பியத்திற்கு ஒரு பெருத்த கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லிக்கொள்வோம். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் அன்போடு வாழ்த்துக்கிறேன். திருவாளர் நவராஜன் இங்கே இருக்கிற, அவரோடு சேர்ந்து திருவாளர் ரான்சம், இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா அந்த வத்திக்கான் வானொலியில் செய்திகளாக கொடுப்பதற்கு இவர்கள் அற்புதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு நல்ல ஒரு அழகான செயல். மறைமுகமாக பல பேர் இறைப்பணி ஆற்றுவது மிகுந்த மகிழ்ச்சி. அதில் நவராஜனும் ஒருவர், இன்னொருவர் ரான்சம். இந்த 2 பேரும் அண்மையில் கூட புத்தாண்டுக்கெல்லாம் வத்திக்கான் வானொலியில் தங்களுடைய இறைப்பணி இறை செய்தியெல்லாம் கொடுத்தார். மிகுந்த வாழ்த்துக்கள். பங்கு சார்பாக ஒரு கரவழி எழுப்பி அவருடைய பணிக்காகவும் நாம் வாழ்த்துவோம். அடுத்ததாக காட் பிளஸ் யூ, தொடர்ந்து செய்யுங்க. இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சிறப்பிக்க புனித பெரிய நாயகி அன்னை அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். புதன்கிழமை புனித ஆக்னஸ் கனி மறைசாட்சி நினைவு, 24ஆம் தேதி புனித பிரான்சிஸ் அலேசியாருடைய திருவிழா, ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை. கடந்த வார ஞாயிறு காணிக்கை 75,616. 3 சிறப்பு அறிவிப்பு. ஒன்று, நாளைக்கு நமக்கு மிக முக்கியமான நாள். கடந்த வாரம் வைக்க முடியாத உறுதி பூசுதல் திருவருட்சன சடங்கு நாளைக்கு நடைபெறும். ஏற்கனவே பிள்ளைகளுக்கும் அறிவிப்பு, உங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள், பேர குழந்தைகள் இருப்பார்கள். இன்றைக்கு 3 மணிக்கு அவர்களுக்கான பயிற்சி, எங்கே உட்காரணும், எப்படி படிக்கணும் என்ற பயிற்சிகள் இன்னைக்கு கொடுக்கப்படும். 3 மணிக்கு. ஆக 120 பிள்ளைங்க உறுதி பூசுதல் நாளைக்கு பெறுகிறாங்க. ஆகவே இன்றைக்கு பயிற்சிக்கு அவர்களை அனுப்பி வையுங்கள். 1. நாளைக்கு நிகழ்வு 5:45 ஜெபமாலை, 6 மணிக்கு நம்ம ஷார்ப்பாக திருப்பலியை நாம் தொடங்க வேண்டும். உறுதி பூசுதல் திருவருட்சோலை திருப்பில் நம்முடைய மேதகு பேராயர் டாக்டர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி அவருடைய தலைமையில் உறுதி பூசுதல் நிகழ்வு நாளைக்கு நடைபெறும். ஆகவே மக்கள் எல்லோரும் கலந்து கொள்ளவும் முயற்சி எடுக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்து, நாளைக்கு 5:45 ஜெபமாலை, 6 மணிக்கு
நேரடியாக நாம் திருப்பலியை வரவேற்போடு நாம் தொடங்கி விடுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவது, நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகள் நிறைய பேரை அனுப்புங்க. ஏறக்குறைய 400 பிள்ளைங்க வராங்க, இன்னும் கூட வர வேண்டும். அதற்குரிய முயற்சிகள். ஏற்கனவே ஒரு முறை 7 பேருந்துகள் அமைத்து நாம் சகாய தோட்டத்துக்கு பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போனோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைகளோட இருப்பது, பிள்ளைகளோட நேரத்தை செலவிடுவது. இன்னும் நான் கூடுதலாக நேரத்தை செலவழித்தால் அந்த பிள்ளைகளுடைய இறை ஞானம், இறை வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும். இப்பொழுது திருப்பலி முடிந்தவுடன் அங்கே தான் சொல்லுகின்றேன், திருப்பலி ஆற்றுவதற்காக காத்து கொண்டு இருப்பார்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி பிள்ளைகளை ஒரு நாள் ஒரு இறை அனுபவத்திற்காக, காட் எக்ஸ்பீரியன்ஸுக்காக சேக்ரட் ஹார்ட் செமினரி திருதிய குருத்துவ கல்லூரிக்கு அழைத்து செல்ல விரும்புகின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு பிள்ளைகள் எல்லோரும் ஃபாத்திமா ஸ்கூல் பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டும். 7:30 மணிக்கு அவளுக்கு பேருந்தில் கூட்டிக் கொண்டு அங்கே போயிட்டு ஒரு நாள் ஒரு தியானம் மாதிரி, பிறகு காலை உணவு, மதிய உணவு, பிறகு மதியம் விளையாட்டு. ரொம்ப பெரிய கிரவுண்ட், ஏறக்குறைய ஒரு 50 ஏக்கர் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள்லாம் படித்த இடம். அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும்னு அவங்களுக்கே நான் ஒன்றும் சொல்லலை, போய் தான் சொல்லணும். ஆகவே பிள்ளைகளை, பேர குழந்தைகளை, உங்கள் பிள்ளைகளெல்லாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அடுத்தடுத்து அவங்களுக்கு பரீட்சைலாம் வந்துவிடும். ரிவிஷன்ஸ் எல்லாம் 10th 12th வந்துவிடும். கூடுமான அளவுக்கு அனுப்பி வைக்க அன்போடு 100 ரூபாய் பதிவு செய்து அனுப்பி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 4வது சனிக்கிழமை அப்படி ஆரோக்கிய நிலையம் தாஸ்புரம் திருப்பலி அன்பிய கூட்டங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த வாரத்தில் மாலை 7 மணிக்கு எலிசபெத் அன்பியம் சோஃபியா வால்டர் இல்லத்திலும், வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு காணிக்கை அன்னை அன்பியம் நிர்மலா ராபர்ட் இல்லத்திலும், சனிக்கிழமைகள் மாலை 6:30 மணிக்கு ஜபமாலை அன்னை அன்பியம் நிர்மல் ராஜ் இல்லத்திலும், மாலை 7 மணிக்கு புனித பிரிட்டோ அன்பியம் ரமேஷ் ஜெசி இல்லத்திலும், மாலை 7 மணிக்கு புனித கார்மல் அன்னை அன்பியம் திரு நவராஜன் அவருடைய இல்லத்திலும் நடைபெறும் அன்பிய கூட்டங்களுக்கு செல்வதற்கு முயற்சிடுங்கள். அந்த கார்டில் அன்பிய தலைவர்கள் கையொப்பம் வந்தாங்களா வரலையா என்பதை அந்த கார்டில் கையொப்பமிட அன்போடு கேட்கள். இன்னொன்று கூடுதலான ஒரு அறிவிப்பு, திருவிழாவுக்கான ஒரு சின்ன ஒரு தயாரிப்பு. இன்றைக்கி கூட நம்ம நிறைய ஆட்டுக்குட்டி, ஆடுகள்லாம் பற்றி நாம் கேள்விப்பட்டபடியே படித்தோம், அதை பற்றி தியானித்தோம். ஊருங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியை அப்படி அறுத்து, அது பேர் என்ன சொல்லுவீங்க, ஊரில் என்ன சொல்லுவீங்க, அசனம் இல்லையா, அசனம். இதெல்லாம் பாருங்கள் பைபிளிலிருந்து வந்தது தான். நிறைய பேருக்கு தெரியும். அப்படியே அப்பாத அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. ஆகையால் ஆடெல்லாம் அந்த பலியிடுதல் இட்ஸ் அ பேக்ரவுண்ட் ஃப்ரம் த பைபிள், ஃப்ரம் த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருந்தான். ஆகவே நாம் கூட நம்ம பங்கில் இந்த 70வது வருஷம் நிறைய வேலைகள் இருக்குது. 70வது வருஷம் சின்ன ஒரு விஷயமாக அக்டோபர் மாதம் நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்போம். ஏன் நம்ம ஒரு அசனம் மாதிரி அமைக்கலாம் என்று சிந்திக்க ஆரம்பித்து எல்லாரும் வரவேற்பு கொடுத்தாங்க. அதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதனுடைய தொடக்கமாக இப்பொழுது நாம் தொடங்கலாம் என்பதற்காக நம்ம ஒரு 50 ஆடு அக்டோபர் மாதத்தில் நாம் வெட்டி அது எல்லாருக்கும் ஒரு அசனம் போல் நம்முடைய ஊர்களெலாம் நடக்கும். நம்முடைய பங்கில் ஒரு முயற்சி எடுப்போம். முயற்சி எடுத்தால் அதனுடைய கான்செப்ட் விளைவுகள் நமக்கு நல்லது கேட்டாலும் நமக்கு தெரிய வரும். ஆகவே அந்த ஆடை நீங்கள் காணிக்கையாக வாங்கி கொடுக்கலாம். ஆகையில் ஒரு ஆடு ஒன்றுடைய விலை 6500 ரூபாய். அது 4 மாதம் 3-4 மாதம் குட்டியாக 1ஆம் தேதி இங்கே இருக்கும். 1ஆம் தேதி இங்கே ஏறக்குற ஒரு 50 ஆட்டுக்குட்டி இருக்கும். நீங்கள் அதை காணிக்கையாக வாங்கிட்டு வந்து நீங்கள் கொடுக்கலாம். அது ஒரு தோட்டத்துக்கு அனுப்பி கிராமப்புறத்தில் அதை வளர்த்து பிறகு அக்டோபர் மாதத்தில் அது ஒரு 12 கிலோ 15 கிலோ ஆடாக வருகை தந்து அது 50 ஆண்டு போல் நாம் வெட்டி நாம் எல்லாருக்கும் நாம் சமைக்கலாம். ஒரு அசனம் விருந்து நாம் வைக்கலாம். திருவிழா முன்னிட்டு அக்டோபர் மாதம் சரிங்களா, நாம் வைத்துக் கொள்ளுங்கள். அது நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். விருப்பம் உள்ளவர்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். 6500 ரூபாய் கொடுத்து பதிவு செய்து கொள்ளலாம். 1ஆம் தேதி இங்கே இருக்கும், ஆடு இங்கே இருக்கும். சரி, நீங்கள் பதிவு செய்து விட்டால் அந்த ஆடு உங்களுக்காக இருக்கும். அதை நீங்கள் காணிக்கையாக அன்றைக்கு செலுத்தலாம். யோசித்து பாருங்கள். அகல இதெல்லாம் நல்ல ஒரு அகல வேண்டிக்கிட்டு இந்த வருஷம் ஒரு வேண்டுதலை வைத்து கூட நீங்கள் செய்ய முயற்சி, சின்ன முயற்சி தான், முயற்சி எடுத்து பார்ப்போம். பிறகு கிறிஸ்மஸ், நியூ இயர் இன்கம் எக்ஸ்பென்சஸ், மரித்த ஆன்மாக்களின் திருப்பலி நாம் வைத்தோம். அதிலிருந்து கிடைத்த தொகை 1,67,990. கேரல்ஸ் வழியாக கிடைத்த தொகை 2,99,232. கிறிஸ்மஸ் உண்டியல் அந்த வரவு 1,77,000. புது வருடத்தினுடைய உண்டியல் வரவு 1,73,880. ஆக மொத்தத்தில் 8,18,102. செலவுகள் 9,18,102. நம்முடைய பங்கில் இருந்த பங்களிப்பாக பாரிஷ் கான்ட்ரிபியூஷன் 1,00,000 ரூபாய் சேர்த்து 9,18,102. ஆகவே உங்கள் பங்களிப்புக்கும் ஒத்துழைப்புக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்முடைய 70வது ஆண்டு திருவிழாவையும் சிறப்பாக பங்கினுடைய பிளாட்டினம் ஜூபிலிக்கும் திட்டமிடவும் நன்றாக கொண்டாடுவோம். உங்களுடைய நாள்தோறும் வாழ்க்கை சிறப்பாக அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எழுந்திருப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம்.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவாமது அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இடத்துல ஒப்பு கொடுத்து விட்டு நாம் செல்வோம். தாயே, இந்த நாள், இந்த வாரம், நீண்ட நாள் அழகான விடுமுறை பொங்கல் திருவிழாவெல்லாம் கொண்டாடிவிட்டு எங்கள் திருமண குடும்ப சமூக வேலைகள், எங்களுடைய பொது வேலைகள், நாங்கள் வேலை செய்கின்ற இடங்கள் எல்லாவற்றையும் அற்புதமாக இந்த வாரம் முழுவதும் வெகு சிறப்பாக அமைய எங்கள் பயணங்கள், நாங்கள் எடுக்கப்படுகிற முடிவுகள், எங்கள் பிள்ளைகள் குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்டவை, எங்களுடைய அத்தனை விதமான சுப காரியங்களிலும், எங்களுடைய அத்தனை விதமான கவலைகள் சோர்வின் காலங்களிலும் துணையாக இருந்து எங்களை வழி நடத்தி குழுமிருக்கின்ற அத்தனை மக்களுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று ஆண்டவருடைய அருளோடு வாரம் முழுவதும் சிறப்பாக அமைய எங்களை எல்லாம் வழி நடத்தி அழ வேண்டும் என்று உம்மை நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று. நன்றி. மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.